குழந்தை சுத்தமா கிடையாது. ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உருப்படாம போறதுக்கு எத்தனை வழி உண்டா அத்தனையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. டிமாண்ட் டிராப் மாதிரி இருப்பேன்னு கனவு கண்டா பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்த செக் மாதிரி இருக்க. ஐசிஐசிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க தாங்க கார்த்திகோட அம்மா. இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பார்ட் டைம் தான். இவங்களோட முழு நேர வேலையே கார்த்திகை திட்டி மேய்க்கிறது தான். ஐயோ ஆரம்பிச்சியா? சாப்பிட்ற நேரத்தில் அவனை ஏன் புடிங்கி திங்குற நீ? ஏன் விட அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறான். சும்மா நோய் 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 டார்ச்சர் பண்ணாத குழந்தைய. குழந்தை இந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுங்க. இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவீங்களே. இவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தாங்க. நீங்களும் ஒரு அப்பா. இவர் கார்த்திகோட அப்பா எஸ்பிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இன்னும் குழந்தை தான். அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்காக வாங்கியும் கட்டிப்பாரு. ஏண்டி சாதாரணமா பிறந்த குழந்தையா இவன்? நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு உருவான கரு இது. எங்க? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் மாடியில வெயிட்டிங் ரூம்ல. ஏன் எனக்கு வேலை தெனாலியில, உனக்கு வேலை மணலில. நம்ம சந்திச்சுக்கிட்டதே மாசம் ஒரு முறை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்படி வெயிட் பண்ணி பிறந்த குழந்தைய வாய்க்கு வாய் திட்டினா யாருக்கு தான் கோவம் வராது? திட்டாம என்னங்க பண்றது? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அப்படி நான் இவங்கிட்ட என்ன கேட்டேன்? பிடிச்ச ஸ்கூல்ல படிக்க வச்ச, செலவுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்த, அம்மாக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போடாங்கிறது தப்பா? நான் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இவனா எந்த வேலைக்கும் தேடி போக மாட்டான். சரி போனா போகட்டுமேனு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பொண்ணு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ போய் இவன் என்ன பண்ணா தெரியுமா? பேரு கார்த்திக், MBA ஃப்ரெஷர். அப்பாவோட ரெக்கமெண்டேஷன். அதுக்காக கேள்வியெல்லாம் கேட்காம இருக்க முடியாது. கேட்கட்டுமா? உங்களுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்குமாமே? பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கிறேன். சாரதா தேவி, வேலு நாச்சியார், இந்திரா காந்தி, அன்னை தெரசா. இந்த பெண்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இந்தியாவில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஒரு கவிதை தோணுச்சுன்னா எழுதலாம். முதல் தடவையா தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். இல்லைங்க, மெய் மருந்து பார்ப்பீங்க. அதாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற உங்ககிட்ட நான் என்னங்க பேசுறது? She's too hot. கர்மம். அந்த பொண்ணு முகத்துல என்னால முழிக்க கூட முடியல. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க, மறைக்குது. டேய், இது என்ன சினிமா தியேட்டரா? ஏண்டா நீங்களா இன்னும் திருந்தலையா? நான் பார்க்க வேணாமா? சிடில பாத்துக்கோ. சிடிலியா? ஏன் புது படத்தை நீ சிடில தானே பாப்ப? இந்த கல்யாண சிடில பார்க்க மாட்டியா? நான் கல்யாணத்தை பார்க்கல மாப்ள, பிகர பார்க்கறேன். நிக்காத விரலுக்கு நெயில் பாலிஷ் எதுக்குடா? டேய் என்ன மச்சி, அந்த பொண்ணை விடுறா. காலையில ஒரு பொண்ணை பார்த்தேன். அது தாண்டா பொண்ணு. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறாடா. போய்கிட்டே இருக்கான். சேஸ் பண்ண முடியல மச்சி. டேய் சொல்றா, சொல்லி தொலையேண்டா. இவன் இந்த கல்யாணம் நடக்காதியா? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். கொடுத்துறேன் சார். அதெல்லாம் முடியாது. நிறுத்தியா மேலத்தை சார். 2 லட்சம் ரூபாய் பணம் இப்ப கொடுத்தா கல்யாணம் நடக்கும். டேய் என்னடா? எந்திரிக்காதீங்க மாப்பிள்ள, உட்காருங்க சார். கொடுத்துறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். உங்களை சொல்ல முடியாதா? கெஞ்சி கேட்கிறேன் சார். ப்ளீஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நியாயமான விஷயம் தான் சார். 2 லட்சம் ரூபாய் பேசினபடி அவர் கொடுக்கணும். கொடுக்க முடியல. அவர் தான் 4-5 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்றாரே. டைம் கொடுங்களேன். பொண்ணோட ஃப்ரெண்டா? ஆமா. கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா வந்தமா போட்டோ சோத்த தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. போடி. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை? என்ன மரியாதை? இப்ப இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? மிரட்டறியா? எந்த ஆபீசர் கிட்ட பேசணும்? போன் போட்டு தர. பேசுறியா? ஏய் போட கூட. சார் 1 செகண்ட். உங்களுக்கு என்ன காசு வேணும்? அவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ப்ராப்ளம். 2 லட்சம் ரூபாய் இல்லங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்சதை நான் கொடுக்கறேன். நீங்களும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க. சூப்பர். சத்தியம் பண்ணு.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீன் நீ பார்த்ததே இல்ல? சரோஜா தேவி காலத்துல இருந்து எத்தனை படத்துல அந்த சீன் வந்திருக்குது? உனக்கு ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா ஒன்னும் சூப்பர் நிவிய. சும்மாரா. நாமளே ஏதோ இதோ இந்த பேக்கெட்ல 20 ரூபா இருக்கும் பாரு. எப்படிரா? வரும்போது என்கிட்ட தான்டா வாங்கினேன். டேய் உன்கிட்ட பணம் இருந்தா குடுறா. எங்க குடுறா. ஒண்ணு இல்ல மச்சான், நீ சண்டே. என்ன மச்சான் உனக்கு தர வேண்டிய பழைய பாக்கி 1000 ரூபா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு. தேங்க்ஸ் மச்சான். இது பத்தாதே. டேய் மச்சான் குடுறா. டேய் இருந்ததா இப்ப அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணேன். திருப்பி தந்துறேன்டா. குடுறா. டேய் மச்சான் சத்தியமா என்கிட்ட எந்த காசுமே இல்லடா. தேங்க்ஸ் மச்சான். காசு தான் என்கிட்ட இல்லையடா. இது புடி. தேங்க்ஸ் மச்சான். காசு இல்லாட்டி என்னடா? டேய், மோதிரம் கிடைச்சிச்சே. டேய் மச்சான் டேய் எங்க அப்பா திட்டு வரா டேய் சொல்லுங்கடா மோதிரம் குடுத்து போடா டேய். டேய் மோதிரத்தை வாங்கடா மோதிரத்தை வாங்கடா. வணக்கம் சார். ஏமாச்சி அந்த பொண்ணு என்ன ரசிச்சு பார்த்தால. உங்ககிட்ட லைசென்ஸ் இல்ல, ஹெல்மெட் போடல, வாட்ச் வேற கட்டல, இந்த மூணுக்கும் கோர்ட்ல ஃபைன் கட்டினா எவ்வளவு தெரியுமா? சார் 100 ரூபா தான் சார் இருக்கு. சரி விடு, மிச்சம் 100 போட்டு நான் ஃபைன் கட்டுறேன். போ போ. என்னடா கஷ்டப்பட்டு 50 100 பாக்குறதுக்குள்ள கரெக்ட் என்ட்ரி கொடுத்துறீங்க. இந்த இன்னத்த கலெக்ஷன் இது எங்களுக்கு பத்தாது, 5000 ரூபா கொடுத்து. டேய் இன்னமும் உன் மாச சம்பளத்தை கேட்ட மாதிரி வாயை பொளக்குற. டேய் நீ நினைக்கிற மாதிரி ஒரே நாள் 5000 வாங்கினா ட்ரெயினை தான் நிறுத்தணும். மச்சி மச்சி வழக்கம் போல உன் மந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு 5000 ரூபாய் உஷார் பண்றா ப்ளீஸ். என்னடா மந்திரம் எனக்கே தெரியலையே. என்னடா ஓம் லைசென்ஸ் கொடு நமக. ஓம் ஆர்சி புக் காட்டு நமக்கு. ஓம் வாயை ஊதி காட்டு நமக. என்னதான் மந்திரம் ஓதுனால 500 1000க்கு மேல சம்பாதிக்க முடியாது. அதுலயும் இன்னைக்கு சண்டே. அப்போ எந்த கேஸுக்கு 5000 ரூபாய் வாங்குவேன்? ஆக்சிடென்ட் கேஸ் தான்டா. செம்ம டைமிங். டேய் மாப்ள நீ ரொம்ப லக்கிடா. உனக்கு என்ன சூப்பர் காஸ்ட்லி கார் வருது. ரெடி ஆயிக்க. 5000 ரூபாய்க்கு என்ன சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் உன் உயிர்களா 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. உன்கிட்ட என்னடா பேச்சு தரா? 5000 ரூபாய் வா. யா License please. Good. RC book. Very good. Insurance. Birth certificate. What? அதுல இருக்கிற டேட்டும் லைசென்ஸ் இருக்கிற டேட்டும் ஒண்ணான்னு செக் பண்ணுமல்ல. That's why ma'am. அப்புறம் மேடம் எங்க பாருங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். உங்க காசு கார் இருக்கு, எங்க வேணாலும் போலாம். இன்னைக்கு சண்டே. இல்ல சும்மா சொன்னேன். இன்னைக்கு சண்டே. ஏதாவது வேணுமா? ஏதோ நீங்களா பார்த்து என்ன கொடுத்தாலும் சரி. பண்ணாடிக்கு ஒரு பொண்ணாடியா? ஐயோ என்னடா பொண்ணா நம்பர் வண்டிடா. அண்ணாச்சியோட பொண்ணுடா அது. என் வேலைக்கு உள வச்சிட்டீங்களாடா. அந்த வண்டி நிறுத்துங்கடா. போங்கடா போய் புடிங்கடா. மேடம் அம்மாடி மேடம் அம்மாடி மேடம். என்ன பண்ணீங்க? ஏதாவது கொடுத்துட்டு போனா கார் சாவியா கொடுத்துட்டு போவீங்க. இவங்க அம்மா கார்பரேஷன் சொன்னா, அதனாலதான் காரை மறிச்சு பணம் கேட்டா. உங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதீங்க. இந்தாங்க மேடம் கார் சாவி. ஆர்சி புக். நீ காலையிலேயே பேப்பர்ல போட்டிருந்தான் என்னோட ராசி பலனுக்கு. கை கேட்டினது வாய் கேட்டாது. இந்த வாய்க்குல எது வெட்டாது. போற நிக்கிறத கவிக்கும். என்ன பொண்ணுடா. டேய் குமார், இந்த காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா வித்தியாசம்? லவ்ன்றது ஆயா சுடுற வடை மாதிரி. அந்த வடைய எப்போனாலும் காக்கா வந்து கவின் போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி. அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. மச்சி டிசைட் பண்ணிட்டேன்டா. என்ன அந்த ஆயாவை நீ தூக்கலானா? அட அது இல்லடா. நேத்து என் லைஃப்ல கிராஸ் பண்ண அந்த 3 பொண்ணுங்களை தான்டா காதலிக்க போறேன். டேய் மாப்ள, காதலுங்கிறது நீயே ஃபிக்ஸ் பண்றது இல்ல.
அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வெக்ஸ் ஆயிரும். மச்சான் இப்படிலாம் சொன்னா புரியாது. என் ஸ்டைல்ல சொல்றேன் பாரு. கட்டிங் சேர்ந்தாதான் கோட்டு, மனசு சேர்ந்தாதான் மேட்ரு. ஐ மீன் லவ். நேத்து கட்டிங் வாங்குறதுக்கு கடையில ரொம்ப நேரம் காத்திருந்த போல. என்ன கேவலமா சிரிக்கிறான் பாரு. டே மாப்பிள்ள, இப்ப இருக்கிற சாதாரண ஹீரோவும் கூட தான் லவ் பண்ற ஆள் பர்சனாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ லவ் பண்ற பொண்ணுங்க வேற அழகோ அழகு. அப்ப அது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள, உடஞ்சு போன வாஸ்து பொம்மையை ஒட்ட வச்ச மாதிரி கோணல்மெல்லாம் ஒரு மூஞ்சி. இவன் பர்சனாலிட்டி பத்தி பேசுறான்டா. அதெல்லாம் இல்லடா மாப்பிள்ள. இப்பெல்லாம் பொண்ணுங்க கருப்பா இருக்கிற பசங்களே வெறுப்பா பாக்குறாங்க. கருப்பா இருக்கிற பசங்களை பொண்ணுங்க காதலிக்க மாட்டாங்கன்னு எவன்டா சொன்னது? எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா மடக்கலாம். அதுக்கு ஒரே டெக்னிக் தான். அந்த பொண்ணு கிட்ட ஆண்மையாவும் இருக்க தெரியணும், அடிமையாவும் போக தெரியணும். நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ. இரா டேய், நீ ஃபோன் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டு, டேய் நீ கடையை மூடுற, நானும் ஆட்டோ ஷெட்ல விட்டுறேன். வாங்க கிளம்பலாம் வாங்க. டேய் என்னடா, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த 3 பொண்ணை பத்தி டீட்டெயில கொண்டு வரணும். அதானே? டேய் எப்படிடா? இதுக்காக தான்டா காலகாலமா நீங்களா ஃப்ரெண்ட்ஸுகளை கூட வச்சுக்கிறீங்க. போடா போய் தலைகணி வச்சு படுத்துக்க போ. வாங்கடா. டேய் ஏதாவது பேசுங்கடா. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? டேய் என்ன நக்கலா? அது இல்ல மச்சான், அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தமே, அந்த பொண்ணு பேர் ஜோதி. ஜோதி. நல்ல பேர். ஆனா உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கெட்ட பேர் ஆயிடும். மச்சான் அந்த பொண்ணு ராணியான நகர் அவசியம் போல தான் இருக்கா. பெரிய ஃபேமிலி, அண்ணன் குழந்தைங்க, அவங்க அத்தை தோத்தா குழந்தைங்க. டேய் அகில்வாயா, அவனா உங்க வீட்டு ரேஷன் கடை வாங்கி தர போறான். அந்த பொண்ணை பத்தி சொல்றா. இரு மச்சான், நீ எப்படி ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி தான் அவளும் ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கா. என்னது அது? பொதுவா அவளுக்கு ஆம்பளைங்கனாவே பிடிக்காது. கூட பிறந்த அண்ணன் முகத்தையே பார்த்து பேச மாட்டாங்கறானா பாரு. டேய் அவங்க அண்ணன் மூஞ்சி பாக்குற அளவு நல்லா இருக்காது. ஆனா மச்சான் அப்படியா? நல்ல பாம்பை விட அதிகமா முட்டையும் பாலையும் குடிச்சு உடம்ப பாரு சும்மா கின்னுன்னு வச்சிருக்கான். என்னதான் கின்னுன்னு வச்சிருந்தாலும் அவளோட ஃபேவரட் டயலாக் ஆம்பளையே பிடிக்காது. மச்சானை மட்டும் பிடிச்சிருமா என்ன? வேணாம் மச்சான், விட்டுரு மச்சான். அந்த கல்யாண மண்டபத்துல பார்த்த பொண்ணு, அவ பேரு பிரியா. 100% லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு வெறியா இருக்கிறா. அப்போ அவளுக்கு காதல்லாம் பிடிக்கும். ஆனா அவ கேரக்டர் சரியில்லை மச்சான். ஏன்? பின்ன என்னடா, ஒருத்தனே லவ் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க பேசுற பேச்சா? அவளை பார்த்து மற்ற பொண்ணுலாம் கெட்டு போயிடாது. டேய் இல்ல மச்சான், 3 பேரை லவ் பண்ணுன்ற நீ, ஒருத்தனை தான் லவ் பண்ணுன்ற அவ. 3 1 செட் ஆகாது, விட்டுரு. நீ சொல்ற பெரிய இடத்து பொண்ணு 1500 கோடிக்கு ஒரே வாரிசு. ஏய் நானும் அடுத்த வாரிசுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அதுனா கோடீஸ்வரன்லாம் ஒரே வாரிசு தான் இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்சியரா ஒரு பையனை லவ் பண்ணா. ஏதோ ஒரு மனஸ்தாபம் பிரிஞ்சுட்டாங்க. இப்போவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்த்தா லவ் பண்ற மூட்ல தான் இருக்கான். ஆனா அந்த பொண்ணை மீட்டே பண்ண முடியாது. அந்த பொண்ணை வீட்டை சுத்தி அவ்வளவு செக்யூரிட்டி, உள்ளேயே போக முடியாது. அது இல்லாம அந்த பொண்ணு போற ரெஸ்டாரண்ட் பார்ல பெரிய இடம், வேலைக்கு ஆகாது, விட்டுரு மச்சான். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இது 3 வேலைக்கு ஆகாது, விட்டுருன்னு சொல்ல வரோம். வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நிறைய தடவை தோத்துருக்கேன். ஸோ தோல்வி எனக்கு புதுசு இல்லை. மறுபடியும் தோக்குறதும் என்னை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் ஜெயிச்சிட்டா புதுசாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. டெய்லி காலைல 7:30 மணிக்கு 11G பஸ்ஸில் ஜோதி வந்து ப்ராக்டிஸ்க்காக ஒயன்சி போவான். கேகே நகரில் இறங்குங்க. ஹலோ, எந்திரிங்க எந்திரிங்க, உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உட்காருங்க, உங்க ப்ராப்ளம் இல்ல. இல்லைங்க வேணாங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, உட்காருங்க, நோ ப்ராப்ளம். அதான் வேணான்னு சொல்றேன்ல. இப்போ நான் உட்கார்ந்ததுனால என்னங்க தப்பு? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இதே மாதிரி அங்க ஒரு சீட் காலியா இருக்கே, நான் வந்து உட்கார்ந்தா என் கருப்பு போச்சு, என் மானம் போச்சுன்னு என்ன சீன் போடுவீங்க? உங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்கன்னா ரொம்ப இலகாரமா போச்சுல. நீங்க பண்ணா மட்டும் நியாயம், அதே நாங்க பண்ண அநியாயமா? ஹலோ பாஸ், ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்காந்தா அனுபவிக்கணும், இப்படியெல்லாம் கத்தக்கூடாது. டிக்கெட் எடுத்திருக்கியா? இனிமே தான் பாஸ். முதல்ல நீ டிக்கெட் எடு, அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கிற டிக்கெட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். அதனே பொண்ணுங்கன்ட்டு இந்த பொண்ணுங்கிற வார்த்தையே பிடிக்கலையா? இந்த பொண்ணுங்களே இல்லாத உலகத்துல பிறந்தா நிம்மதியா இருந்திருக்கும். கண்டக்டர், வண்டியை நிப்பாட்டுங்க வண்டியை. இந்த லேடி ஸ்பெஷல் பஸ் விடுற மாதிரி ஜென் ஸ்பெஷல் பஸ் இல்ல? இல்ல. ஆம்பளைங்களை எவையா மதிச்சிருக்கீங்க? போ 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 போ. என்ன எட்டி பார்க்கணுமே. பாரு 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 பாரு. பார்த்துட்டா
சூப்பர் கார்த்திக். மச்சான் பிரியா இத்ராஜ் காலேஜில் தான் படிக்கிறா. பிரேக் டைம்ல பக்கத்தில் இருக்க மோக்கால தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மொக்க போடுவா. இருக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். எக்ஸ்கியூஸ் மீ. கலெக்டினா எஸ். சூப்பர். थैंक यू. ஹலோ delete பண்ணுங்க. முடியாதுங்க. delete பண்ணுங்க. சாரி. ஏய் something wrong. 1 second. Excuse me. What is it? உட்காருங்க. உட்காருங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்தா கோவம் வரும், வரத்தாங்க செய்யும். ஆனால் நான் ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னு தெரியுமா? எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறாங்க. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்க ஃபோட்டோ காட்டிட்டாங்க. எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கல. இப்போ உங்களை பார்க்கும்போது தான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு தோணுதுங்க. அம்மா கிட்ட காட்டி டெலீட் பண்ணுறேன். சாரி. யூ கேரி ஆன். பாய். ஒர்க் அவுட் ஆகிடும் போல இருக்கு. சூப்பர்ரா கார்த்திக். All my people just be rolling up on this spot. Is this spot how to spot up on this spot? போதண்டா கொடுத்த பில்டப். மைக்கேல் ஜாக்சன், ஜானட் ஜாக்சன். ராஜா நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அந்த தேஜு இங்க கன்ஃபார்மா வருவாளடா. மச்சான் பணக்கார பொண்ணுங்க பள்ளி தேய்க்க மறந்தாலும் மறப்பாளுங்க. ஆனா சனிக்கிழமான பாஷாக்கு வர சத்தியமா மறக்க மாட்டாளுங்க. நம்ம அரேஞ்ச் பண்ண பொண்ணுங்க எங்கடா? நச்சுன்னு 4 ரிச்சு கேர்ள்ஸ் நறுக்குன்னு வந்து இறங்கிடுவாங்க. ஆட்டோல தான் நம்ம அழகிங்களா இறங்குங்க இறங்குங்க. ஐயோ டைம் ஆச்சு ஜல்தி சீக்கிரமா மேக்கப் லிப்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. என்னடா இது? முடியலடா. டேய் இவங்களாடா ரிச் கேர்ள்ஸ். ஈரா டேய் பச்சை இங்க வா. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 4 ரிச் கேர்ள்ஸ் உங்களுக்கு தோடா கூட்டி வர சொன்னீங்க. எங்களுக்கு தோதா கேட்டா உங்க தோத்தா போடு சொக்கா படம் கொடுங்க. நாட பச்சை ஓடி வா ஓடி போ. இதெல்லாம் எப்பற உள்ள கூட்டிட்டு போற? மச்சான் கரண்ட் ஆஃப் ஆயிட்டா எல்லாரும் கரீனா கபூர் தான் உள்ள போறது தானே. வா வா. இது வேற வா வா வண்டிய பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, டிஷர்ட் கொஞ்சம் லூஸா இருக்கு. எனக்கு தெரியும். இல்ல எங்களுக்கும் தெரியுது. அதான் சாரி மச்சான். ஏன் தேஜுவை கரெக்ட் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மன்னிச்சுக்கிறேன். டேய் என்னடா நீ 3த்துல 1 இல்லைன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா முக்கியம். என்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா, எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கலடா. எனக்கு இந்த டீ ஆத்துறவன் இதோ இந்த ஆட்டோ அந்த கான்ஸ்டபிள் உங்களோட இருக்கிறது தான்டா சந்தோஷமா இருக்கு. ஆமாம் இப்போ எதுக்கு நீ ஓவரா ஃபீல் பண்ணுற? இல்லை நீ சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. உள்ள சரகு கம்மியாக அடிச்சிட்டேன். முன்னாடி தெரிஞ்சால் கொஞ்சம் அதிகமாக. லூஸு இந்த கிளப் இல்லைன்னா என்னடா, நம்ம கிளப் இருக்கு. நம்ம கிளப்பா? எப்படா கட்டினேன்? வைன் ஷாப்பு. ஓ ரொம்ப முக்கியம். புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா மாத்திரம் இன்டர்வியூக்கு போயிட போறேன்னா என்ன? காசு தான் தண்டம். அப்படியே போனாலும் எங்க செலக்ட் ஆக போறான்? குடு அது அப்படிதான் கத்தும். தலை எழுத்து வாச்சதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை. உங்க அம்மா வாய் எப்ப மூடும் தெரியுமாப்பா? தூங்கும்போதுப்பா. நீ ஒரு வேலைக்கு போனா கூட மூடும்பா. கரெக்ட்பா. இந்த முறை கூட உன்னை ஒரு பொண்ணே இன்டர்வியூ பண்ணலாம். பார்த்த உடனே கவிதை பாட கூட தோணலாம். அங்க வெளியே விடாத, ஒரு காகிதத்துல எழுதிட்டு வந்து என்னண்ட கொடு. இன்னொரு முக்கியமான அப்பா விஷயம், இந்தியால தாஜ்மஹாலே இல்லைன்னு கூட நினைச்சுக்கிறேன்ப்பா. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவப்பா. ஐயோ போறாளே. அப்போ இன்டர்வியூ புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா மாத்திரம் இன்டர்வியூக்கு போயிட போறேன்னா என்ன? ஆட்டோ ஜோதி டேய் டேய் வண்டி ஓரங்க. இந்த பொண்ணுங்கிற வார்த்தையே பிடிக்கலையா? எங்க மேடம் போனோம்? ராணி அண்ணா நகர். பொண்ணுங்களே இல்லாத உலகத்துல பிறந்தா நிம்மதியா இருந்திருக்கும். என்னடா
அங்க பாரு மச்சான், டிராஃபிக் போலீஸ் நிக்கிறாங்க. தள்ளிட்டு போனோடனே மாடை காசு கேட்குறாங்க. ஃப்ரண்ட்ல 2 பேரை பார்த்தானுங்க, லைசன்ஸ் பிடிங்கிடுவானுங்க. நீ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்து நான் கேட்குறேன். மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? போய் உட்காரு, போ பின்னாடி உட்காரு. மச்சி சிக்னல் கிட்ட தான் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். ஏன்டா என்னால இவங்க பக்கத்துல உட்கார முடியாது. ஹலோ, உங்களுக்கு மனசுல என்ன மன்மதன் நினைப்பா? நான் தான் ஓகே சொன்னல, வந்து உட்கார வேண்டியதானே? அதென்ன நடந்து போறீங்க? ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றாங்க? எனக்கு தான் பொண்ணுகள் பிடிக்காது உனக்கு தெரியும்ல, அப்பயே வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை கேள்றா? டேய் இரா, அவன் எப்பவுமே அப்படிதான் மேடம், நீங்க தப்பா நினைக்காதீங்க. போயா, நீயும் வேணாம் ஆட்டோ வேணாம். மேடம் டேய், நான் கஷ்டப்பட்டு அந்த அடங்காப்பிடாரிய ஆட்டோவில் உனக்கு செட் பண்ணி விடலான்னு அங்கிள் ரேஞ்சுக்கு இறங்கி வேலையை பார்த்தா ஏன்டா அதை கெடுத்துக்கிட்ட? மச்சி வேற ஒன்றும் இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கெல்லாம் அந்த பொண்ணு பற்றி பேசும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏதோ ஆம்பளைங்களே பிடிக்காதம்மா, அதான் நான் ஒரு பிட்டை போட்டேன், எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்ட்டு. ஓ, எது எப்படியோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். வா வா இரு, போலாம். நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். இந்த பக்கம் 20 பெட்டு, அந்த பக்கம் 20 பெட்டு. அதுல வேற ஒருத்தன் டீல பண்ண தொட்டு ஷூ. என்ன ஷோ? ஏண்டா டீல பண்ண தொடாம பின்ன பாமையை தொடுவாங்க? என்னடா பேசிட்டு இருக்காவா? டேய் சும்மாறா, ராயல்ரா. என்ன ராயில? அங்க பாரு, ராமராஜன் ட்ரௌசர் போட்டு நிக்கிறா. ஃபேஷன்ரா. பணக்கார வீட்டு பொண்ணு ட்ரௌசர் போட்டா அது ஃபேஷன். நீ வேணா பாருடா, இவளே நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டேய், கூப்பிடுவா. உனக்கு சொந்தக்காரங்க பேரே தெரியாது. உள்ள ஜான்சி ராணி, எலிசபெத் ராணின்னு இஷ்டத்துக்கு அவுத்து விட்டுந்தியே. இதெல்லாம் எப்போ எங்க வாரி கட்டின? அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தல, அந்த பொண்ணு சொல்லிச்சு. டேய், ஏற்கனவே 3 போதும். உன்னை நான் அறிவேன். காலையில ஐயாவுக்கு புது Dress போட்டு விட்டு வாய்க்கு ருசியா கொட்டிக்க வச்சு அனுப்புனீங்களே, என்னாச்சு? இவன் இன்டர்வியூக்கே போகல. ஆள் 6 அடி வளர்ந்தா மாத்திரம் போதாதுடா. வர இரு. ஏய், ஏன்டா இன்டர்வியூக்கு போகல? சும்மா இருங்கப்பா, இன்னைக்கு 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியா? பல. ஏய், நம்ம புள்ளையாண்டா 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏன்பா ஒன்லியா செலக்ட் ஆயிடுவல்ல? நான் தான் செலக்ட் பண்ணணும். இவர் பெரிய துரை, இவர் தான் செலக்ட் பண்ணணும். இவன் கெட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. இந்த ரிங்டோனை மாத்தணும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்டா? மாத்திக்கமா, ஒரு நிமிஷம். ஐயா, யாரா இந்த பிரியா? யாரு? அது பிரியதர்ஷன். ஏன்பா நீ கூட டே பிரியா கூப்பிடுறியா? வந்தானே போன் அவன்கிட்ட கொடுத்து. அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா சோறு தானே திங்கிற? ஓ என்டர்டெயின்மென்ட்க்கு ஏன் புள்ள தான் பிரச்சனை? இன்னொரு தடவை போன் பண்ண. போன் அப்படி கொடு. என் பொண்டாட்டி டென்ஷன் பண்றதே உனக்கு தொழிலா போச்சு. நீ உள்ள எடுத்துட்டு போ. போனை கட் பண்ணலப்பா நான். இன்னொரு வாட்டி போன் பண்ண வேணாம்னு சொல்லு அவங்க.